திருப்பூர் மாவட்ட மக்களுக்கான அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு கழகத்துடைய முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான அண்ணன் திரு கே நேரு அவர்களே, திருப்பூர் மாவட்ட அமைச்சரும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சருமான அண்ணன் திரு மூப்பே சாமிநாதன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினரும் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளருமான அண்ணன் திரு ஆராசா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு சுப்பராயன் அவர்களே, அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு செல்வராஜ் அவர்களே, வணக்கத்திற்குரிய திருப்பூர் மாநகர மேயர் சகோதரர் திரு தினேஷ்குமார் அவர்களே, அயலக தமிழர் நலவாரிய தலைவர் திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களே, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அரசு முதன்மை செயலாளர் முனைவர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குனர் திரு தட்சிணாமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களே, நகராட்சி நிர்வாக இயக்குனர் திரு சிவராசு ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிறிஸ்துராஜ் ஐஏஎஸ் அவர்களே, மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு பவன்குமார் அவர்களே, மாநகர துணை மேயர் அண்ணன் திரு பாலசுப்ரமணியன் அவர்களே, மாநகராட்சியினுடைய மண்டல தலைவர்கள் அண்ணன் திரு இள பத்மநாபன் அவர்களே, அண்ணன் கோவிந்தசாமி அவர்களே, திரு கோவிந்தராஜ் அவர்களே, உமா மகேஸ்வரி அவர்களே, அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, அண்ணன் திரு ஜெயராமகிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் திரு டி நாகராஜன் அவர்களே, சகோதரர் ஈரோடு பிரகாஷ் அவர்களே, சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே, சகோதரர் தங்கராஜ் அவர்களே, சகோதரர் முத்துக்குமார் அவர்களே, சகோதரர் MSR ராஜ் உள்ளிட்ட அனைத்து கழகத்துடைய மூத்த நிர்வாகிகளே, முன்னோடிகளே, நலத்திட்ட உதவிகளை பெற வந்துள்ள பயனாளிகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பூர் மாநகராட்சியின் சார்பாக 1121 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள திருப்பூர் 4வது குடிநீர் திட்டத்தை இங்கே தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல திருப்பூரை சேர்ந்த தொழில்துறை பெருமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அந்த கன்வென்ஷன் சென்டர் 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நேரத்தில் துவங்கி வைத்திருக்கின்றோம். மேலும் திருப்பூரில் போக்குவரத்து நெரிசலை போக்கும் விதமாக ரூபாய் 13 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, அந்த வசதியும் இங்கே திறந்து வைத்திருக்கின்றோம். இப்படி இன்றைக்கு மட்டும் இந்த மேடையில் திருப்பூரில் மொத்தம் 1362 கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவு பெற்ற திட்டங்களை தொடங்கி வைப்பது, புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது மற்றும் பல்வேறு துறைகள் சார்பாக பல நலத்திட்டங்களை வழங்கி இருக்கின்றோம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று சொல்வார்கள். திருப்பூரை மனசில் வச்சு தான் அந்த வாக்கியத்தையே சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு பலருக்கு வாழ்வளிக்கின்ற மாநகரம் தான் இந்த திருப்பூர் மாநகரம். 3 நாட்களுக்கு முன்பு தந்தை பெரியாருடைய மண் ஈரோட்டுக்கு சென்ற அங்கே மகளிர் சுய உதவி குழு வங்கிக் கடன் இணைப்பு கிட்டத்தட்ட 310 கோடி ரூபாய் அளவுக்கு பல நலத்திட்டங்களை அங்கே வழங்கினோம். இங்கே கூட மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த நிறைய சகோதரிகள் வந்திருக்கிறீங்க, வரும்பொழுது வரவேற்றுங்க. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் பெருமையாக சொல்லணும்னா, என்னுடைய இல்லத்தில் நான் பயன்படுத்துகின்ற பல பொருட்கள், முக்காவாசி பொருட்கள் மகளிர் சுய குழுக்கள் சகோதரிகள் நீங்கள் தயாரிக்கின்ற அந்த பொருட்கள் தான். என்னோட வீட்டில் மட்டும் இல்லை, நம்முடைய தலைவர் முதலமைச்சரும் பயன்படுத்துவது மகளிர் சுய குழுக்கள் நீங்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் தான். இன்னும் பெருமையாக சொன்னால், சென்ற சட்டமன்ற பேரவையில் பேசும்பொழுதே அனைத்து உறுப்பினர்களுக்கும் கோரிக்கை வச்சேன். எனவே எல்லாருமே மகளிர் சுய குழுக்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் தான் பயன்படுத்த வேண்டும். யாருக்காவது பரிசு கொடுக்கணும்னா கூட நீங்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் தான் பரிசு கொடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே பேசினேன்.
எந்த தைரியத்தில் பேசுனேன்னா, நீங்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் அவ்வளவு தரமாக இருக்கும் என்ற தைரியத்தில் தான் நான் பேசினேன். இந்த நேரத்தில் சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முதன்முறையாக சந்தித்த இந்த திருப்பூர் மாவட்டத்திற்கு, திருப்பூர் மண்ணுக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். இல்லை இன்னும் பெருமை என்னன்னா, நான் அமைச்சராக பொறுப்பேற்று திருப்பூர் மாவட்டத்திற்கு முதன்முறையாக வந்திருக்கின்றேன். உங்களுடைய வாழ்த்துக்களை பெற வந்திருக்கின்றேன். இங்கே இந்த மேடையில் கிட்டத்தட்ட 1362 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவங்கி வச்சிருக்கிறோம். இது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடுத்த நிகழ்ச்சி கோவைக்கு செல்ல இருக்கின்றேன். அது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த கோவை மாவட்டத்திற்கு செல்ல இருக்கின்றேன். அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் ரூபாய் 1450 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள், பல திட்டங்களை துவங்கி வைக்கின்றேன். இப்படி பெரியார், அண்ணா, கலைஞர் என நம்முடைய தலைவர் வாழ்வில் முக்கிய இடம் பிடித்த இந்த ஊர்களுக்கெல்லாம் நான் தொடர்ந்து பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்போ தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞருடைய மொத்த உருவமாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஆயிரக்கணக்கான திட்டங்களை, கோடிக்கணக்கான திட்டங்களை இந்த மாவட்டங்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய மாநில நிதி நிலையினுடைய சக்திக்கு மீறி இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த திருப்பூர் மாவட்ட மக்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. திருப்பூர் ஒரு மிகச்சிறந்த தொழில் நகரம். மற்ற ஊர்காரங்கெல்லாம், மற்ற மாவட்டக்காரங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டினா என்னன்னு தெரியாத பொழுது, எழுத்து கூட்டி படிச்சு கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஜிஎஸ்டினால வருகின்ற பாதகங்கள் என்னென்ன பிரச்சனை வரும்னு அலசி ஆராய்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னவங்க தான் இந்த திருப்பூர் மாவட்ட மக்கள். கடந்த 5 ஆண்டுல மட்டும் ரூபாய் 6 லட்சம் கோடி அளவுக்கு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு அரசு கடந்த 5 வருஷத்துல 6 லட்சம் கோடி ரூபாய் வரி செலுத்தி இருக்கிறோம். ஆனா ஒன்றிய அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கிற, திருப்பி கொடுத்திருக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 1,58,000 கோடி. நாம கொடுத்தது 6 லட்சம் கோடி. ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி கொடுத்தது வெறும் 1,58,000 கோடி. தமிழ்நாட்டு மக்கள், நீங்க ஒன்றிய அரசுக்கு வரியா 1 ரூபா கட்டினீங்கன்னா, கொடுத்தீங்கன்னா, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு 1 ரூபாய்க்கும் திருப்பி அவங்க கொடுப்பது வெறும் 29 காசு தான். ஆனா மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. மாநிலத்துடைய நிதி நிலைமை எப்படி கடினமாக இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை கைவிட்டு விடக்கூடாது என்று தமிழ்நாட்டுக்கு ஒரு தந்தையாக இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றிட்டு வராங்க. வழக்கமாக குடிநீர் வழங்கல் துறை தான் குடிநீர் திட்டங்களை மேற்கொள்ளும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கு திருப்பூர் மாநகராட்சியே இந்த மிகப்பெரிய குடிநீர் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இன்னும் சொல்ல போனால், இந்த மிகப்பெரிய மாநாடு போல நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய நிகழ்ச்சியே மாநகராட்சி தான் நடத்துகிறது என்பதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இதற்காக துறையினுடைய அமைச்சர் அண்ணன் கே.என். நேரு அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவர் கழகத்திற்கு மட்டும் முதன்மை செயலாளர் கிடையாது, களப்பணியிலும் மக்கள் பணியிலும் முதன்மையாக செயல்படக்கூடியவர். அதேபோல் மாவட்ட அமைச்சர் அண்ணன் சாமிநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த திட்டம் நிறைவேறுகின்ற வரை கண்ணும் கருத்துமாக இருந்து உழைத்த திருப்பூர் மாநகராட்சியுடைய மேயர் அன்பு சகோதரர் திரு தினேஷ்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு தினேஷ்குமார் அவர்கள், உங்களுடைய மேயர் மிகுந்த கெட்டிக்காரர். எந்த விஷயத்தை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் நேரு அவர்கிட்ட எப்படி பேசினா நிதியை ஒதுக்குவார், இந்த திட்டத்தை செய்வதற்கு அந்த இசைவு கொடுப்பாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்தில் அவருடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற முறை சிறந்த நிர்வாகத்துக்காக தென்னிந்தியாவிலே சிறந்த மாநகராட்சி அப்படின்ற திருப்பூர் மாநகராட்சிக்கு அந்த பெருமையை தேடி தந்து கொண்டிருப்பவர் உங்களுடைய மாநகராட்சியினுடைய மேயர் திரு தினேஷ்குமார். நாள் ஒன்றுக்கு 196 MLD, மில்லியன் லிட்டர் பர் டே. இந்த திட்டத்திற்காக மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றிலிருந்து குழாய்கள் மூலம் தண்ணீர் எடுத்து வரப்படுகின்றது. அன்னூர் அருகே ஒரு பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் அந்த நீர் சுத்தம் செய்யப்படுகின்றது. முன்பெல்லாம் 10 நாளைக்கு ஒரு முறை தான் திருப்பூருக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டது. திருப்பூரில் கிட்டத்தட்ட 2 லட்சம் குடிநீர் இணைப்புகள் உள்ளன. இந்த திட்டம் மூலம் அனைத்து இணைப்புக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்றைக்கு தண்ணீர் வழங்கப்பட உள்ளது. இதற்காக நகரத்தில் கூடுதலாக 29 ஓவர் ஹெட் டேங்க்ஸ்
மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டியிருக்கிறாங்க. நம்முடைய திராவிட இயக்கமாக இருக்கட்டும், திராவிட மாடல் அரசாக இருக்கட்டும், நாம் அன்றைக்கு தேவையை கருத்தில் கொண்டு மட்டும் சிந்திப்பதில்லை, திட்டங்களை செயல்படுத்துவதில்லை. எதிர்கால தேவையை நோக்கித்தான் நம்முடைய கொள்கை உருவாக்கப்பட்டது. அந்த கொள்கையினுடைய வழியில்தான் அரசு திட்டங்களும் இன்னைக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில்தான் இந்த திருப்பூர் 4வது குடிநீர் திட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 2024 மட்டுமே, இந்த வருஷத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. 2040ஆம் ஆண்டுல அன்றைய மக்கள் தொகை என்னவாக இருக்கும் அதையும் கருத்தில் கொண்டுதான் இந்த தொலைநோக்கு திட்டத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை இந்த மாவட்டத்திற்கு, இந்த மாநகராட்சிக்கு தந்திருக்கிறாங்க. இந்த திட்டம் இன்றைக்கு 14 லட்சம் மக்களுடைய தாகத்தை தணிக்கின்ற திட்டமாக சிறப்பாக செயல்பட உள்ளது. திருப்பூர்ல இனி ஒவ்வொரு வீட்டின் குடிநீர் பைப்பிலும் மினரல் வாட்டர் தான் வரப்போகின்ற பெருமையோடு, மகிழ்ச்சியோடு நான் கூறிக்கொள்கின்றேன். இந்த குடிநீர் திட்டம் மட்டுமல்ல, திருப்பூர் தொழில்துறையினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, ஒரு கன்வென்ஷன் சென்டர் வேணும் அப்படின்ற அந்த கோரிக்கை ஏற்று இன்றைக்கு 53 கோடியே 26 லட்சம் மதிப்பீட்டில் இங்கே அந்த கன்வென்ஷன் சென்டரையும் திறந்து வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2000 பேர் ஒரே நேரத்தில் அமரக்கூடிய வசதி. முன்பெல்லாம் திருப்பூர் தொழில்துறையை சேர்ந்தவர்கள்லாம் ஏதாவது நிகழ்ச்சி நடத்தணும், மாநாடு நடத்தணும், கலந்துரையாடல் கூட்டம் நடத்தணும்னா இங்கேருந்து கிளம்பி 50 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கோயம்புத்தூர் சென்று கொடிசியா மைதானத்தில் தான் நடத்த முடியும். இனி உங்களுக்குன்னு ஒரு கன்வென்ஷன் சென்டர் வந்தாச்சு. இனி கருத்தரங்குகள், மாநாடுகள், வர்த்தக கண்காட்சிகளை நீங்க உங்களுடைய திருப்பூர்லேயே இனிமேல் நீங்க நடத்திக்கலாம். இந்த புதிய கன்வென்ஷன் சென்டர் மட்டுமல்ல, ரூபாய் 13 கோடி மதிப்பீட்டில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதி இங்க வந்திருக்கிறது. அதுவும் மாநகரத்துடைய மைய பகுதியில் திறந்து வச்சிருக்கிறோம். இந்த திட்டங்கள் எல்லாம் திருப்பூரை நிச்சயம் அடுத்த கட்டத்திற்கு, வளர்ச்சிக்கு எடுத்து செல்லும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. இன்றைக்கு நம்முடைய அரசு ஏராளமான பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1 கோடியே 16 லட்சம் மகளிர் மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உரிமை தொகையா. அதே போல நம்முடைய முதலமைச்சர் பதவியேற்று பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி. ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாய் சேமிக்கிறீங்க. கிட்டத்தட்ட அதுவே வருஷத்துக்கு 12,000 ரூபாய். அது மட்டுமல்ல, அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு புதுமை பெண் அப்படின்ற திட்டம் மாசம் 1000 ரூபாய். அதே போல் 17 லட்சம் மாணவர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைங்களுக்கு 17 லட்சம் குழந்தைங்களுக்கு மாணவருடைய காலை, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். அதே போல் லட்சக்கணக்கான மாணவருடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்கின்ற நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இப்படி பல திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய திட்டங்களை நாம் மட்டும் ஏதோ பெருமைக்காக சொல்லவில்லை, இந்திய ஒன்றியமே நம்முடைய திட்டங்களை பாராட்டுகின்றது. பக்கத்து மாநிலங்கள், தெலுங்கானா மாநிலம், ஆந்திரா மாநிலத்திலிருந்து நம்முடைய மாநிலத்துக்கு வந்து இந்த திட்டங்களை எல்லாம் பார்த்து அவங்களுடைய மாநிலத்துக்கு நம்முடைய திட்டங்களை எல்லாம் கொண்டு போறாங்க. அந்த அளவுக்கு இந்திய ஒன்றியத்திற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய திராவிட மாடல் அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்ன திருப்பூர் மாநகராட்சி சென்ற வருடம் விருது பெற்றதுன்னு உங்களுடைய மாநகராட்சி மேயரை வாழ்த்தினேன். உங்க துறை மட்டும் இல்லை, என்னுடைய துறை விளையாட்டுத் துறையிலும் நாங்கள் சிறந்து செயல்பட்டு வருகிறோம். விளையாட்டுத் துறையில் நாம் எடுத்து வருகின்ற முயற்சிகளை பாராட்டி சில மாதங்களுக்கு முன்பு CII கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி CII பிசினஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் நிகழ்வில் பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்ற விருதை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கு கூட உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு செல்வராஜ் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, அருகில் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு அரங்க மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று. நான் விரைவில் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து துறை அதிகாரியோடு பேசி அந்த கோரிக்கையும் நிறைவேற்றி வைக்கின்றேன். அதே போல 3 நாட்களுக்கு முன்பு மும்பையில் த ஹிந்து குழுமத்துடைய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகை, மிகப்பெரிய பிரபலமான பத்திரிகை, புகழ்பெற்ற பத்திரிகை, அவங்க ஒரு விருது கொடுத்தாங்க எங்களுடைய துறைக்கு. பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்ற விருதை கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் ஃபேக்டரிக்கு வேலை செய்கிற பெண்களில் 43% பெண்கள் தமிழ்நாட்டிலிருந்து வேலை பார்க்குறாங்கன்னு நான் சொல்லலை, அமெரிக்காவிலிருந்து வருகின்ற நியூயார்க் டைம்ஸ் அப்படின்ற பத்திரிகை பாராட்டியிருக்கு. இதுதான் டிராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ். நாம திட்டங்களை மக்களுக்கு தருகின்றோம், பாராட்டும் அங்கீகாரமும் வாழ்த்தும் 8 திக்கில் இருந்தும் நம்முடைய மாநிலத்திற்கு, நம்முடைய முதலமைச்சருக்கு வந்து கொண்டிருக்கிறது.
நம்முடைய அரசினுடைய திட்டங்களுக்கு நீங்கள் தான் தூதுவர்கள், பிராண்ட் அம்பாசிடர்ஸ். உங்களை பயனாளிகளாக மட்டும் நம்முடைய அரசு பார்க்கவில்லை, நீங்கள் அத்தனை பேரும் இந்த அரசினுடைய பங்கேற்பாளர்கள். நீங்கள் இல்லாமல் இந்த அரசு கிடையாது. நீங்கள் ஒவ்வொருவரும் முதலமைச்சருடைய ஃபேஸ் வேல்யூ, முகமாக இருக்க வேண்டும். நம்முடைய அரசினுடைய திட்டங்கள் அத்தனையும் பட்டி தொட்டி எங்கும் தமிழ்நாடு எங்கும் நீங்கள் தான் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த நம்முடைய அமைச்சர் அண்ணன் நேரன் அவர்களுக்கும் அண்ணன் சாமிநாதன் அவர்களுக்கும் வந்திருந்த அவங்க அத்தனை பேருக்கும், அரசு அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி உரைக்கு பிறகு மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கின்றன. இந்த இணைய நிகழ்ச்சியில் நன்றியுரை வழங்க திருப்பூர் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.